ஜனாசா தொழுகை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எப்படி தொழுவது அது கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வஸய்யிதில் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் சார அலா நஹ்ஜிஹி இலா யௌமித்தீன். அம்மா பஅத். குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே நாம் ஜனாசா தொழுகையை எவ்வாறு தொழுவது? ஜனாசா தொழுகை அதனுடைய சட்டம் நாம் எல்லாருமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய சட்டம் தான் ஃபர்து கிஃபாயா. அதாவது குறித்த சிலர் செய்வதன் மூலமாக ஏனைய மனிதர்களை விட்டும் அந்த கடமை நீங்கிவிடும். ஜனாசா தொழுகையை பொறுத்தவரையிலே 4 தக்பீர்கள். ஜனாசா தொழுகையில் 4 தக்பீர்கள். முதலாவது தக்பீர், இப்போ அந்த தக்பீர் என்று சொல்கின்ற பொழுது அதில் ஒரு முக்கியமான கருத்து வேற்றுமை இருக்கிறது. அதாவது ஜனாசா தொழுகையில் தக்பீர் கட்டுதல் உயர்த்தி கட்டணுமா அல்லது 4 தக்பீரை வாயால சொல்லணுமா? இப்போ இந்த இடத்தை பொறுத்தவரையில இது கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு இடம். பொதுவாக தக்பீர் உயர்த்தி 4 தக்பீரும் கட்ட வேண்டும். தக்பீரை உயர்த்தி 4 தக்பீரும் கட்ட வேண்டும் என்ற கருத்தை நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க. மாலிகியாக்கள், ஷாஃபியாக்கள், ஹனாபிலாக்கள், நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க. கட்ட தேவையில்லை, உயர்த்தி கட்ட தேவையில்லை. முதலாவது தக்பீரை கட்டிட்டு அதன் பின் முதலாவது தக்பீர் உயர்த்தி தக்பீரை கட்டிட்டு அடுத்தது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் 3 தக்பீர் சொன்னால் போதும் என்ற கருத்து ஹனஃபியாக்களும் சொல்றாங்க. அது மாதிரி அந்த கருத்து தான் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அப்ப இவங்க 2வது கருத்தில் உள்ளவங்க, அதாவது அல்லாஹ் அக்பர் முதலாவது தக்பீரை உயர்த்தி கட்டிட்டு ஏனைய 3 தக்பீர் வாயால சொல்லணும், உயர்த்த தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை கொண்டு வருவாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், தாரகுத்னியில் வரக்கூடிய ஹதீஸ். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுடைய தொழுகையிலே முதலாவது தக்பீரை கட்டினார்கள், சும்ம லா யஊத், பிறகு தக்பீர் கட்டவில்லை என்ற ஹதீஸை கொண்டு வராங்க. இதுதான் இந்த அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸை வைத்துத்தான் ஆதாரமாக எடுத்துத்தான் அவங்க அந்த செய்தியை சொல்றாங்க. ஆனால் இந்த செய்தியில ஃபதுல் இப்னு சக்கன்ங்கிறவர் வாரார். அல் ஃபதுல் இப்னு சக்கன் என்பவர் வாரார். இவர் அறியப்படாதவர், மஜ்ஹூல். எனவே இந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ். அப்ப அந்த தக்பீரை 2வது 3வது 4வது தக்பீர் உயர்த்தி கட்டக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஆதாரம் அது பலவீனமானது. ஹைர். எனவே இந்த செய்தியில ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொட்டு எந்த ஹதீஸுமே சரியான ஹதீஸ் கிடையாது. ரசூலா தக்பீரை உயர்த்தி கட்டினாங்களா 2வது 3வது 4வது தக்பீர், அதுல எந்த ஒரு சரியான ஹதீஸும் கிடையாது. அப்ப சஹாபாக்கள் யார் அப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சிருக்கிறாங்க. தக்பீரை உயர்த்தி 4 தக்பீர்களையும் உயர்த்தி கட்டினாங்க என்ற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கிரந்தம் ரஃபுல் யதைன் ஃபி ஸலாத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் புகாரி சஹீஹுல் புகாரி மாதிரி அல் அதபுல் முஃப்ரத், ஜுஸுல் க்ரா கல்ஃபுல் இமாம், தாரிகுல் கபீர், ரஃபுல் யதைன் ஃபி ஸலாத், இப்படி நிறைய கிரந்தங்கள் இருக்கு. அதில் ரஃபுல் யதைன் ஃபி ஸலாத்ல கொண்டு வராங்க. இதனுடைய சனத் சஹீஹானது. அதே மாதிரி முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால வருது. அதே மாதிரி இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் சுனனுல் குப்ராவில் எழுதுறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் முதலாவது தக்பீரை கட்டி 2வது தக்பீர் 3வது தக்பீர் 4வது தக்பீர் கட்டினாங்கன்னு வருது. அப்ப இந்த 2ஐயும் வச்சு ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எந்த ஹதீஸும் இல்லை. எனவே சஹாபியினுடைய ஒரு கருத்து இருக்குன்னா சஹாபியோட கருத்து தாராளமாக எடுக்கலாம். அப்ப நம்ம புத்தியை போட்டு நம்ம ஒரு சிந்தனைக்கு போறதுக்கு பதிலாக ஒரு சஹாபி, அதுவும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் 100க்கு 100 பின்பற்றக்கூடிய ஒருவர், அவர் ஒரு சும்மா ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க. எனவே அந்த சஹாபியினுடைய செயல்பாடை வச்சுதான் அறிஞர்கள் மாலிகியாக்கள், ஷாஃபியாக்கள், ஹனாபிலாக்கள், பெரும்பான்மையான அறிஞர்கள், நிறைய அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்றாங்க. அதுதான் அக்ரபில சுன்னாவுக்கு மிக நெருக்கமானது என்பதை நம்ம இந்த இடத்துல முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே 4 தக்பீர் உயர்த்தி கட்டுவது. ஒருவேளை ஒருவர் அப்படி கட்ட இல்லை, அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதே போன்று ஹனஃபியாக்கள் சொல்லக்கூடிய செய்தியை எடுத்தாலும் அதுவும் தவறு கிடையாது. அது அப்படி கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல கருத்து வேற்றுமை வந்திருக்கிறது. ஹைர். இப்ப தக்பீர் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிய பின்னால் முதலாவது தக்பீர் பூரா என்ன ஓதணும்? முதலாவது தக்பீர் பூரா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா சரி. அல்லாஹு அக்பர், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அங்க துஆவுல் இஸ்திஃப்தாஹ் இல்ல, அல்லாஹ் பாயித் பனி எதுவும் கிடையாது. 2வது தக்பீருக்கு பின்னாடி சலவாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். 3வது தக்பீருக்கு பின்னால பொதுவாக மையத்துக்காக துவா செய்யணும். அல்லாஹும்ம க்ஃபிர் லி ஹய்யினா வ மையித்தினா அப்படி நீண்ட துவா வருது. அதில் அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு அந்த துவாவை நீங்க சர்ச் பண்ணாலே வந்துடும். நிறைய கூகுள்ல இதுல எல்லாம் அந்த துவா, நீண்ட துவா இருக்கு. ஹைர். அப்ப அந்த துவா ஓதிக்கொள்ள வேண்டும். 4வது தக்பீருக்கு பின்னால என்ன செய்யறதுல கருத்து வேற்றுமை இருக்குது. 4வது தக்பீருக்கு பின்னால ஹனஃபியாக்கள் ஹனாபிலாக்கள் சொல்றாங்க
அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தொட்டு எந்த துவாவும் வர இல்லை தானே அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாங்க. அதே மாதிரி மாலிகியாக்கள் ஷாஃபியாக்கள் சொல்லும் பொழுது அவங்க துவா இருக்குது என்ற கருத்தை சொல்றாங்க. அதுக்கு இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு செய்தி பதிவு செய்திருக்கிறார்கள் முஸ்தத்ரக் அல் ஸஹீஹைன்ல. அப்துல்லாஹ் இப்னு அபி அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அவங்களுடைய பிள்ளை வஃபாத்தான நேரம் அவங்க தொழுவிச்ச பொழுது 4வது தக்பீருக்கு பிறகு துவா செஞ்சாங்க அந்த பிள்ளைக்காக, அது மாதிரி இஸ்திக்பார் செஞ்சாங்கன்ற செய்தி வருது. அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ்னு சொல்றாங்க. இந்த செய்தி ஆதாரம் வச்சு மாலிகியாக்கள் ஷாஃபியாக்கள் துவா இருக்குது, 4வது தக்பீருக்கு பிறகும் மையத்துக்காக வேண்டிய துவா செஞ்சு விடலாம். ஒருவர் வந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனா ஓதுனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு அதாவது தொழக்கூடிய அவருக்காக, முஸ்லிம்களுக்காக, மையத்துக்காக முன்னாடி ஓதுன துவாவோட தொடர்ச்சியாக அவருக்கு தெரிஞ்ச துவா ஓதிக்கொள்ளலாம். அதுல அது அறிஞர்கள் அதுல கருத்து வேற்றுமை இருக்கிறதுனால பொதுவாக அதுல எல்லாத்தையுமே அனுமதிச்சிருக்கிறார்கள். அப்ப எனவே வந்து இப்ப இந்த நான் சொன்ன ஹனஃபியாக்கள் ஹனாபிலாக்களை பொறுத்தவரையில ஹனாபிலாக்கள் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மதுஹபை சார்ந்தவங்க. அப்ப அவங்க துவா இல்லை, கொஞ்ச நேரம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லிடணும் என்ற கருத்தை சொல்றாங்க. அப்ப எனவே வந்து சும்மா ஒரு சில அறிஞர்கள் சொல்லின்ற பொழுது அதை சும்மா அமைதியா இருக்கிற தொழுகையில கிடையாது. எனவே அதுல துவாக்களை ஓதிக்கொள்ள வேண்டிய ஹாக்கிம்ல இப்படி ஒரு செய்தி வருது என்ற அடிப்படையில 4வது தக்பீருக்கு பிறகு என்ன செய்யலாம், துவாவை மையத்துக்காக வேண்டி 4வது தக்பீர் பிறகு கேட்டு போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலை பக்கம் ஒரு சலாம் சொல்றது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் உள்ள ஜனாசா தொழுகை.